வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராக்கி பாய் யஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் டாக்ஸிக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யஷோடைய பிறந்தநாள். ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு டாக்ஸிக் படத்திலிருந்து ஸ்பெஷலாக ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பர்த்டே பீக் அப்படின்னு சொல்லி. இந்நேரம் அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கேஜிஎஃப்ல நம்ம யஷ் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்கார். அதே மாதிரி லாங் பியர்ட் கோட் சூட்டில் தான் வராரு. செம ஸ்டைலிஷாக இருக்காரு. லுக்கில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த கிளிம்ஸ் வீடியோல யஷ்ஷை வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அவருடைய இன்ட்ரோ அப்படிங்கிறத தாண்டி இந்த ஹோல் கிளிம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைல்டாக கிளாமரஸான ஒரு கிளிம்ஸாக தான் வந்து இருந்துச்சு. ஒருவேளை படமும் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே சொல்கிறாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா டாக்ஸிக் அப்படிங்கிற அந்த டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி டேல் ஃபார் க்ரோன் அப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ ஒருவேளை யூஏவா இல்லாமல் ஏ ஃபிலிமாக இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டாக்ஸிக் படத்தை பற்றி ஏற்கனவே ஒரு அப்டேட் வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். மூவி டீம் வந்து இந்த படத்தை பேன் இந்தியாவை தாண்டி பேன் வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, எதனால இந்த ப்ராசஸில் இவங்க இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சும்மா பேன் இந்தியாவை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த படத்தோடைய ஸ்டோரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் அப்பீல் இருக்குது. அதனால தான் மூவி டீம் வந்து இதை இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த கிளிம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தான் வந்து ஃபிலிம் இருக்குது. கண்டிப்பாக படம் ஃபுல்லாகவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளிம்ஸ் வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற வீரதீர சூரன் பார்ட் 2 இந்த படத்தை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கான சென்சார் ப்ராசஸ் சீக்கிரமே நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படத்தோடைய ரிலீஸ் பற்றி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜனவரி எண்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அது முன்னாடியே வந்த ஒரு நியூஸ் தான். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா மூவி டீம் வந்து ரிபப்ளிக் டே முன்னிட்டு ஜனவரி 24 படத்தை கொண்டு வர மாதிரி பிளான் வச்சிருந்தாங்க. பட் இப்போ அந்த பிளானில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 30ஆம் தேதி தான் வீரதீர சூரன் பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜனவரி 31ஆம் தேதி ஜீவா நடிச்சிருக்கிற அகத்தியா படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அவங்க போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அஃபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ எதனால வீரதீர சூரன் வந்து ஒரு வாரம் தள்ளி வராங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் கிளியராக தெரியல. ஒருவேளை விடாமுயற்சி படம் அந்த தேதியில் வரப்போதா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போதைக்கு விடாமுயற்சியோட ரிலீஸ் பற்றி தெளிவான ஒரு அப்டேட் அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஜனவரியில் வரப்போறாங்களா இல்லை பிப்ரவரியில் வரப்போறாங்களா அப்படிங்கிறது கிளியராக தெரியாமல் இருக்கு. என்ன கேட்டால் விடாமுயற்சி டீம் சீக்கிரமே ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணா மற்ற படங்கள் ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்து ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அட்லீஸ்ட் பொங்கலுக்குள்ளேயாவது விடாமுயற்சி மூவி டீம் வந்து ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு போஸ்டர் விட்டாகணும். விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்று நம்ம போட்டிருந்த அப்டேட் வீடியோவில் தான் கூலி அண்ட் ரெட்ரோ இந்த ரெண்டு படங்களுடைய ரிலீஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒருவேளை கூலி மே ஃபர்ஸ்ட் வீக் வரலனா ரெட்ரோ வர மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ மூவி டீம் வந்து அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மே 1ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்ரோ மே 1ஆம் தேதி வருது அப்படின்னா அப்போ கூலி மே மாதம் வரப்போகிறதே கிடையாது. அப்போ கூலி எப்போ ப்ரோ வருது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. பிப்ரவரி எண்டுக்குள்ள கூலி படத்தோடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது எதனால ஆகஸ்ட் வரைக்கும் இவங்க ரிலீஸ் வந்து தள்ளி போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிப்ரவரியில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து வேக வேகமாக பண்ணாமல் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். ஸோ அதனால தான் வந்து ஆகஸ்ட்லேயே ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இப்போ பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன சென்டிமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் நடித்து சன் பிக்சர்ஸ் தயாரித்த ஜெயிலர் படமும் வந்து ஆகஸ்ட் மாதம் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டை முன்னிட்டு தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி பிளான் பண்ணுறதா இப்போ சொல்லப்படுது. இதே மாதிரி தான் உலகநாயகன் கமல்ஹாசனும் பார்த்தீங்கன்னா அவருடைய விக்ரம் படம் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி இப்போ அடுத்து அவருக்கு ரிலீஸ் ஆக போகிற தக் லைஃப் படத்தையுமே ஜூன் ரிலீஸ் வந்து முன்னாடியே லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டிமெண்ட் அப்படிங்கிறது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எப்படியோ படம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் தான். கூலி மூவி டீம் இப்போ பிளான் பண்ணியிருக்கிற ஆகஸ்ட் 14th ரிலீஸ் டேட்டை தான் ஹிருத்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற வார் 2 அவங்களுமே வந்து அதே டேட்டில் படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு படமும் வந்து கிளாஷ் ஆக போதா இல்லை ஏதாவது ஒரு படம் வேற டேட்டுக்கு போதா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவர் சல்மான் கானை வச்சு சிக்கந்தர் படம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சிக்கந்தர் படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல் வர ஃப்ரைடே ஜனவரி 10ஆம் தேதி மும்பையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா சல்மான் கான், ராஷ்மிகா ரெண்டு பேருமே கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோட இந்த படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்கும் முடியுது. ஸோ சீக்கிரமாக போஸ்ட் ப்ரொடக்ஷனை ஆரம்பித்து மார்ச் மாதம் இந்த படத்தை கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம்
அப்புறமா தான் ஏஆர் முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா SK23ல இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷன்ஸை ஷூட் பண்ண ஆரம்பிப்பார். இன்னும் ஒரு 7 to 8 டேஸ் வந்து ஷூட்டிங் பெண்டிங் இருக்குன்னு சொல்லப்படுது. அதை சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த படத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் SK23க்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டிலுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை வந்து படத்தோடைய ஹீரோவான SKவே அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. சுதா கோங்கரா இயக்கத்தில் SK இப்போ நடிச்சிட்டு இருக்கிற SK25 இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரொமோ ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒருவேளை பொங்கலை முன்னிட்டு அந்த ப்ரொமோ வீடியோவை ரிலீஸ் பண்ண போறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா புறநானூறு அப்படிங்கிற அந்த பழைய டைட்டில் இந்த படத்துக்கு வைக்க போறது கிடையாது. 1965 தான் இப்போதைக்கு டெம்பரவரியா இந்த படத்தோட டைட்டிலா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மேபி இது ஃபைனலைஸ் ஆகலாம், இல்ல மாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. SK உடைய பாலிவுட் என்ட்ரி ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா SK ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வகையில் அவருடைய பாலிவுட் என்ட்ரி பத்தி அவரே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை அவர் அமீர் கானை மீட் பண்ணியிருக்காரு. அப்போ அமீர் கானே SKவை பார்த்து சொல்லியிருக்காரு, உங்களுடைய முதல் ஹிந்தி படம் என்னுடைய பேனரில் தான் இருக்கணும், நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட ஏதாவது கதை இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெல்கம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு SK உடைய ஒரு பாலிவுட் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரொடியூசர் ரெடி, அமீர் கான் ரெடியாக இருக்காரு. SK வந்து ஒரு நல்ல கதையையும் நல்ல டேரக்டரையும் செலக்ட் பண்ணி அமீர் கான் கிட்ட கொண்டு போனார் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாகவே மெட்டீரியலைஸ் ஆகலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை SK பாலிவுட் போறாருன்னா எந்த டேரக்டருடைய காம்போல SK படம் பண்ணால் நல்லா இருக்கும்? உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஓடி இருக்கு. தெலுங்கை விட நார்த்ல தான் பாத்தீங்கன்னா செமையான ஒரு கலெக்ஷன் பண்ணிருக்கு. இப்போ வரைக்கும் டோட்டல் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1800 crores பிளஸ் கலெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது 2000 கோடி அடிச்சிடணும்னு மூவி டீம் வந்து பிளான் பண்ணிட்டாங்க போல. அதனால இப்போ நேத்தி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இன்னொரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜை வந்து ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம். அது இன்னும் செமையாக இருக்கும், என்ஜாய் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த படம் வந்து 3 மணி நேரம் 20 நிமிஷம், இதுலேயும் ஒரு 20 நிமிஷம்னா 3 மணி நேரம் 40 நிமிஷம் உட்காந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். இன்றைக்கி என்ன போஸ்டர் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 11 பிளான் பண்ணபடி எங்களால் வந்து வர முடியல, ஜனவரி 17ஆம் தேதி எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் ஃபுட்டேஜோட நாங்கள் வரோம், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு படத்தை பார்க்க தேட்டருக்குள்ளே போனால் 4 மணி நேரமாக உள்ளே உட்காந்துருக்க முடியும். அந்த எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் ஃபுட்டேஜ்லையும் பெருசாக ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. ஏதாவது கிரிஞ்சு தான் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைட் கலெக்ஷனில் 2000 தாண்டிடணும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற தளபதி 69 ப்ராஜெக்ட்டை பற்றி அஃபிஷியலாக கிடச்சிருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்திருந்தது, நம்மளுமே சொல்லியிருந்தோம். டிஜே அவர் வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு. இந்த நியூஸை இப்போ அவரே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நான் தளபதி 69ல் நடிக்கிறேன், மமிதா பைஜுக்கு பேரா நடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுமே வந்து அவர் கொடுத்துருக்காரு. படத்தில் இவருக்கான இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் டிஜே மமிதா இவங்களுடைய பேர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதே தளபதி 69 படத்தை பற்றி வந்துட்டு இருக்கிற இன்னொரு ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளோடைய டைட்டில் வந்து தளபதி கச்சேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் கன்ஃபார்மாக தெரியல. மேபி சீக்கிரமே இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.